பிக் பாஸ்ல இருந்து வந்த கூல் சுரேஷ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் கூல் சுரேஷ். ஆனால் இந்தியாவுக்கு பிக் பாஸ் பிரதமர் மோடி ஐயா அவர்கள். தேங்க்யூடா தம்பி. அந்த ஐயோ நன்றிமா. வென்று தனித்தது காடு. இப்போ டீய போடு. வென்று தனித்தது காடு. அக்கா கொடுத்த டீய போடு. வென்று தனித்தது காடு. என்னக்கா நன்றி அக்கா. அக்கா இத பார்க்கும் போதே தெரியுதுக்கா, இந்த டீல எப்படியோ டீ தூள் போட்டிருப்பீங்க, சக்கரை போட்டிருப்பீங்க, அதையும் தாண்டி உங்க அன்பு போட்டிருக்கீங்க, உங்க பண்பு போட்டிருக்கீங்க, உங்க பாசம் போட்டிருக்கீங்க. குடிக்கும் போதே தெரியுது, பார்க்கும் போதே தெரியுது. இதோட அழகு சும்மா தாமரை பூ மாதிரி இருக்கு. நீங்க சிரிக்கிறது தாமரை பூ சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. மறந்து விடாதீர்கள். உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெந்து தணிந்தது காடு. இப்போ ஒரு டீயை ஒண்ணு போடு. சூப்பர்மா. ஏலக்காட்டியா எஞ்சிட்டி. பாருங்க, அன்பும் பண்பும் பாசமும் இருந்த அம்மா. நல்லா இருக்கீங்களா? பஸ்காரண்ணா, டிரைவர் அண்ணா, தண்ணி குடிக்கிறண்ணா. பாருங்க, நீங்க இப்பவே தண்ணி குடிச்சு உங்க தாகத்தை தீர்த்துக்குங்க. ஏன்னா இதற்கு பிறகு நம்ம திருவண்ணாமலையில ஃபுல்லா ஏசி பஸ் தான் ஓடும். நீங்க வேர்வையில வண்டி ஓட்ட தேவையில்லை. அந்த அளவுக்கு சும்மா குழு வச்சிருக்க போறாரு நம்ம திருவண்ணாமலையை. மறந்து விடாதீர்கள். உங்களது பொன்னான வாக்குகளை நம்ம தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அரே பஸ்ல தொங்காதீங்களா, பஸ்ல தொங்காதீங்க. உங்களோட வாழ்க்கை, உங்க தாய்மார்கள், உங்க தங்கச்சிமார்கள், உங்க அண்ணன்மார்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, உங்க வாழ்க்கை என்ன சிறப்புமா இருக்கணும்னு. அதனால இப்போ சில ஆட்சி நடக்கும் போது எல்லாரும் தொங்குறீங்க. இதுக்கு மேல நீங்க தொங்கவே கூடாது. தொங்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்ம வெற்றி வேட்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் யஷ்வந்த் அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து இனிமே நீங்க பஸ்ல தொங்க கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.